படம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் வெயிட்டட் மூவி. ஹைப்பை ஏத்திட்டாங்க பயங்கரமா. 3 நாள்ல தியேட்டர்ல டிக்கெட் கிடைக்காம அலைஞ்சு அவனுக்கு ஃபோன் பண்ணி இவனுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கேட்டு விப்பல. நேற்றுக்கு ஈவினிங் வந்து ஒரு 5:30 மணிக்கு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த படத்துக்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி தரோம்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா விடிய காலையில வந்து ஒரு 6:50 போல தான் தியேட்டர்ல வந்து ஒரு ஸ்கிரீன் ஓப்பன் ஆச்சு. பட்டு டிக்கெட் போட்டு வந்து இல்லைன்னா இந்த இடத்துல நான் வந்து பேசிக்க மாட்டேன். ஆனா இவ்வளவு ஹைப் ஏற்றினாலே படம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். கண்டிப்பா நான் சொல்றேன், படம் வந்து ஒரு தடவை பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது. 2K கிட்ஸ்க்கு வந்து எவ்ரி ஃப்ரேம் வந்து செதுக்கிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஃபீல் பண்ண போனது இவங்க தான் தெரியும். அதனால 2K கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி படத்தை பண்ணியிருக்காங்க. படம் சக்ஸஸாக பண்ணிட்டாங்க. படம் வந்து பிளாக் பஸ்டர். தமிழ் சினிமா வரலாற்றில் வந்து நான் நினைக்கிறேன் இதுவரை யாரும் பண்ணாத கலெக்ஷன் இந்த படம் கண்டிப்பாக பண்ணும். ஓகே, ஏற்கனவே அந்த கதையா இருக்கலாம். நான் ஒன்னே ஒன்று சொன்னேன், சென்னை 28ல போயிட்டு என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா யாருமே சொல்ல முடியாது. அந்த உட்காந்துட்டு விபியோட ஃபேன்ஸே கூப்பிட்டு கேளுங்க என்ன கதைன்னு கதை தெரியாது. மாநாடுல வந்து என்னடா கதை அப்படின்னு கேட்டா அதுவும் தெரியாது. மங்காத்தால என்னப்பா கதை சொன்னா கதை கிடையாது. ஏன்னா கதையே இல்லாம ஸ்கிரீன் பிளே பண்றதுல விபி அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா 2K கிட்ஸோட பல்ஸை வந்து புடிச்சு பண்றதுனால. அதே மாதிரி இந்த படத்துலயும் யாராவது கதை கேட்டு வந்தீங்கன்னா அடிச்சு துரத்திடுவோம். கதையே கிடையாது. ஒன்லி ஸ்கிரீன் பிளே நம்பி 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 கத்தி மேல நின்று இந்த படத்தை பண்ணியிருக்காப்புல. ஆனா அதை சக்சஸ் ஆயிட்டாரு. நான் எப்படி வேணா நான் படம் பண்ணுவேன்டா, நான் நினைச்சதை பண்ணுவேன்னு பண்ணி இந்த படத்தை வந்து சக்சஸ் பண்ணிட்டாரு. விஜய் சாரை பொறுத்தவரை ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்காப்ல. ரொம்ப விஷயங்கள்ல வந்து நிறைய காம்ப்ரமைஸ் ஆகி விட்டு கொடுத்துறாப்ல. இந்த படத்துல விஜய்க்கு ஒரு பொண்ணா நடிச்சிருப்பா, அவங்க மகளா. அந்த பொண்ணை ஏன்டா வச்சாங்க, தேவையில்லாம அந்த பொண்ணுக்கு ரோலே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா கிளைமாக்ஸ்ல அந்த பொண்ணு பண்ணும் பாருங்க ஒரு ட்விஸ்ட். விஜய் சார் கேட்பாரு, நீ யார் ஃபேன்பான்னு சொன்னோன்னா பா நான் தலை ஃபேன்பான்னு சொன்னோம். அங்க அதை ஒத்துட்டாருல்ல, அதுக்கு பெரிய சல்யூட்டு. தலை ஃபேன்னு சொன்னும் பத்தாம தலை பண்ற ஒரு ரியாக்ஷனை பண்ணும். படத்துல செம்ம ட்விஸ்ட். படத்துல வந்து பாத்தீங்கன்னா தளபதி நடிச்சிருக்காப்புல, இளைய தளபதி நடிச்சிருக்காங்க. 2 பேரும் சேர்த்து பின்னிட்டாங்க. எனக்கு குறிப்பா ஏஐ வந்து ஒட்டவே இல்லை. லைவா ஒரு கேரக்டர் வாங்க, உங்களால முடிஞ்ச எஃபெக்டை போடுங்க, நடிங்க, நாங்க ரசிக்கிறோம். இந்த ஏஐ பண்ற பிஐ பண்ற சிஐ பண்றதுலாம் வராதிங்க, கனெக்டே ஆகல. ஒண்ணுமே இல்லை. ஓப்பனிங் சீன்லேயே வந்து கேப்டன் விஜயகாந்த் அறிமுகப்படுத்துறாங்க. ஏஐல ஒட்டவே இல்லை. ஆனா ஒரு கார்டு போடுறாங்க கேப்டன் விஜயகாந்த்னு, அங்கே நமக்கு ஃபுல்லா அடிச்சது. அந்த பேருக்கு தான் வந்து இதே ஒழிய அந்த ஏஐ வந்து அவ்வளவு திருப்தியா இல்லை. படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேகா வந்து செம்மையா பண்ணியிருக்காங்களா. ஹீரோயின் இல்லாத குறைய வந்து ஸ்னேகா பண்ணியிருக்காங்க. படம் ரசிக்கும்படியா இருக்கு. மியூசிக் இவனை ஃபுல்லா ட்ரோல் பண்ணாங்க. ஆனா மாநாடுக்கு அப்புறம் மியூசிக் தரமா பண்ணியிருக்காப்புல. அங்கங்க இளையராஜாவுடைய ரீமிக்ஸ் போட்டிருக்காங்க. படத்துல பஞ்சு நான் ஒட்டுற மாதிரி இருக்குது. படத்துக்கு ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. ரசிக்கும்படியா இருக்குது. கேமியோஸ் எல்லாமே பரபரப்பா வச்சு கலக்கிருக்காங்க. பிரசாந்த் சார் ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருக்கு. மோகன் சார் வில்லன் பயங்கரமா இருக்கு. 3வது வில்லன் யாருங்கிறத நானே வந்து 2-3 இடத்துல நான் ரிவீல் பண்ணிட்டேன். எப்போ 15-20 நாளைக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டேன். த்ரீஷா வந்து பண்றாங்க ஒரு பாட்டுக்கு, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, அந்த சாங்க அப்படியே ஒரு மாதிரியா ஒரு டியூன் போட்டுன்னு பண்ணியிருக்காங்க. கத்தால கண்ணால குத்தாத வாழைமீனுக்கு வழங்க போனே அந்த மஞ்சள் சாரியில வந்து பிரிச்சு போயிருக்காங்க. அதை எங்கேயோ கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அந்த பாட்டு முடிஞ்சு பார்த்தா த்ரிஷாவை காணோம். அவர் கேட்பாரு விஜய் சார், எங்கடா இந்த மஞ்சள் சேலக்காரிங்க கேட்பாரு. தியேட்டர்ல விசில் பறந்துச்சு. தரமா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் லேகா இருக்கு. என்னடா ஏன் இந்த படத்தை வந்து ஹைப் டெம்போ வந்து ஏன் இது பண்றாங்க, ஸ்லோ டவுன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஆனா இன்டர்வலுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா டெம்போவை நல்லா ஏற்றி சூப்பரா பண்ணியிருக்காங்க. 2K கிட்ஸ்க்கு செம்ம ட்ரீட். அது விஜய் ஃபேனா இருந்தாலும் சரி, அஜித் ஃபேனா இருந்தாலும் சரி, எஸ்கே ஃபேனா இருந்தாலும் சரி, பிரசாந்த் ஃபேனா இருந்தாலும் சரி, செம்ம ட்ரீட். நான் நினைக்கிறேன் அந்த மிச்சி சிவாவும் அந்த நிதின் சத்யாவும் தவிர மற்ற எல்லா பேரையும் பார்க்கலாம். மிச்சி சிவாவுக்கு பதிலாக நம்ம இந்த சிவா வந்துடுறாரு, எஸ்கே வந்துடுறாரு. ஸோ நிதின் சத்யாவுக்கு போல இன்னொரு கேமியா வர்றாங்க. ஸோ ரசிக்கும்படியா இருக்கு. உண்மையிலே அதெல்லாம் தேவை. ஒரு கிறுக்கன் வந்து லீங்கிறவன் வந்து ட்வீட் பண்ணியிருந்தான், மலேசியா வாஸ்தவன் பையன், கங்கைமரன் பையங்க, இளையராஜா பையன், தியாகராஜ சார் பையன், எஸ்ஏசி பையன், அப்புறம் இன்னொருத்தர் யாரு, மலேசியா வாஸ்தவன் பையன், இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குன கோட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸு. நெப்பாட்டிசம் வந்து தலைவிரிச்சு ஆடுன்னு சொன்னாங்க. நெப்பாட்டிசம்லாம் தமிழ் மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. திறமை இருந்தால் மட்டும்தான் தமிழ் மக்கள் ஏற்றுவாங்க. நீங்க இந்தியில வேணா ஆலியா பட்டை வச்சு சொந்த காசு வச்சிருக்காங்க. 25 கோடி 5 படம் எடுக்கலாம், அவங்ககிட்ட காசு இருக்கு. இங்க யாருமே வந்து நெப்பாட்டிசத்தை வந்து விரும்ப மாட்டாங்க. மக்களுக்கு தெரியும் யாரை தூக்கி கோபுரத்துல வைக்கணும், யாரை தூக்கி கடைசனம் தெரியும். இங்க திறமை இருந்தால் மட்டும்தான் முன்னேற முடியும். அதுக்கு பெரிய ஒரு உதாரணம் வந்து விஜய் சார். அவர் திறமை, ஏன்னா அவர் வந்து ஆரம்ப காலத்துல சந்திரசேகர் பையனா நடிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணாங்க, எந்த அளவுக்கு மீம்ஸ் போட்டாங்க, எந்த அளவுக்கு மக்கள் ஏத்துக்கலன்னு தெரியும். ஆனா இப்ப ஏத்துக்கிறாங்கன்னா முழுக்க 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 அவருடைய திறமையும் டேலண்ட் தான் காணும். கிளைமாக்ஸ்ல வர்ற வந்து ஸ்டேடியம் சீன் 25 நிமிஷம், அதை நம்ம சொல்லி ஆகணும். சேப்பாக் ஸ்டேடியம் கண்ணில் வந்து நின்றாங்க. நானுமே நிறைய சிஎஸ்கே மேட்ச், மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் பார்த்துருக்கேன். மும்பை வந்து நம்மளுக்கு பரம எதிரி. ஏன்னா நம்ம 3 தடவை அங்கோட ஃபைனலில் போயிட்டு நம்ம தோத்துருக்கோம். அதனால என்றைக்குமே நம்ம எதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எதிரிக்கு அங்கே வந்து நிப்பாட்டுறாங்க.
டோனி வந்து இறங்குறாரு, அவர் ஒரு வயசானவர், எல்லாரும் சொல்றாங்க வயசாயிடுச்சு. அதே மாதிரியே இந்த தளபதி விஜய் வயசாயிடுச்சு. 2 பேரும் வந்து கரெக்டா சிங் பண்ணி போறாங்க. இவர் வந்து ஏஜ் வந்து எப்படின்னா ஜஸ்ட் நம்பர்னு சொல்றாரு. இவர் ஒரு பாலுக்கு 5 அடிப்பாரான்னு கேட்கிறாரு. தரையில கிடக்குற விஜய் வந்து இளையதளபதிக்கு முன்னாடி எந்திரிச்சு நிற்கிறாரு. இவர் வந்து ராக்கெட் ஷாட் அடிக்கிறாரு, ஹெலிகாப்டர் ஷாட்டு. அவர் வந்து அவரை பஞ்ச் பண்ணி அவர் சாவடிக்கிறாரு. செம்மையா இருக்கும். அப்போ வந்து லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் சொல்லிட்டு முடிக்கிறாங்க. படம் செம்மையா இருக்கு. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. படம் ரசிக்க முடியுமா இருக்கு. ஒரு தடவை எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.